கோடை விடுமுறை, பாட்டி வீடு, திரும்ப வராத 90s வாழ்க்கை. பரீட்சை முடிந்த நாள். பரீட்சை முடிந்த நாளே மனசுக்குள்ள ஒரே எண்ணம், எப்ப பாட்டி வீட்டுக்கு போகலாம்? ரிசல்ட் கவலை கிடையாது, மால் கவலை இல்ல. கையில் ஒரு சிறு பை, மனசு முழுக்க சந்தோஷம். அப்பா சொல்வார், நாளைக்கு காலையில பஸ். அந்த இரவு தூக்கம் வராத ஒரு இரவு. பயணம், பாட்டி வீடு நோக்கி. காலை பஸ். ஜன்னல் ஓரம் சீட்டு, காற்று முகத்தில் அடிக்கும். வயல், மரம், குளம் எல்லாம் ஓடும். பஸ் நிறுத்தம் வந்தா பாட்டி நின்னு இருப்பாங்க. அந்த ஒரு பார்வை போதும், வீடு வந்துடுச்சுன்னு மனசு சொல்வதுக்கு. பாட்டி வீடு, முதல் நாள். பாட்டி வீடு, பெரிய மாடு கட்டு, கிணறு, மாமரம், வெற்றிலை கொடி. சாப்பிட்டியா கண்ணு அப்படின்னு கேக்குற முதல் வார்த்தையே பாட்டி அன்பு. வீடு பழையதா இருக்கும், ஆனா மனசு நிறைய இருக்கும். பாட்டி சமையல். காலை கஞ்சி, மோர், வத்த குழம்பு. இது வீட்டு சாப்பாடுன்னு இப்போ புரியுது. பாட்டி தட்டுல வைப்பாங்க, நம்ம கை நிறைய வைப்பாங்க. வயிறு நிறையணும், அதுதான் அவங்களோட சந்தோஷம். விளையாட்டு மற்றும் சுதந்திரம். காலையிலேயே வெளியே ஓடுவோம். கபடி, கிட்டிப்புள், பம்பரம், நொண்டி விளையாட்டு. காலில் மண், முகத்துல வியர்வை. யாரும் போன் போடாத, டிவி பாராதன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் சுதந்திரம். மாமரம் மற்றும் திருட்டு. மாமரம் ஏறுவது. பாட்டி பார்த்தா திட்டுவாங்க, ஆனா மாம்பழம் சாப்பிட்டா சிரிப்பாங்க. உப்பு, மிளகாய்த்தூள், மாம்பழம். இந்த சுவை இப்போ எங்கவும் கிடைக்கல. மதியம் சோம்பல் நேரம். மதியம் வெயில், கட்டிலு, காற்று, தூக்கம். பாட்டி விசிறி வீசிக்கிட்டே கதை சொல்லுவாங்க. அந்த குரல் தான் நம்ம தூக்கத்துக்கு தாலாட்டு. கிராம வாழ்க்கை. வயல் பக்கம் போகலாம், மாடு மேய்க்கலாம், கிணத்துல குளிக்கலாம். சின்ன வேலை பெரிய சந்தோஷம். அப்போ போர் அடிக்குதுன்னு நினைச்சதே இல்ல. மாலை நேரம். மாலை காப்பி, முறுக்கு, வேர்க்கடலை. பக்கத்து வீட்டு குழந்தைகள் எல்லாம் ஒன்னா சேரும். சூரியன் மறையும் போது மனசு மட்டும் நிறைய இருக்கும். இரவு மொட்டை மாடி தூக்கம். மாடியில பாய் போட்டு தூக்கம். நட்சத்திரம், காற்று, கிராம சத்தம். பாட்டி சொல்லும் கதை. தாத்தா சொல்லும் பழைய காலம். இந்த இரவு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாதது. கடைசி நாள், திரும்பும் நேரம். விடுமுறை முடியும் நாள். பையை கட்டும் போது கண்ணு கலங்கும். பாட்டி கையில தின்பண்டம், பழம், ஆசீர்வாதம். படிச்சு நல்லபடியா இருன்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கும் காதுல ஒலிக்குது. இன்றைய நினைவுகள். இப்போ எல்லாம் மொபைல், ரீசார்ஜ், ட்ரிப். ஆனா பாட்டி வீடு போல மனசுக்கு எதுவும் விடுமுறை தரல.
90s கோடை விடுமுறை ஒரு பயணம் இல்லை, ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பு, ஒரு காலம். இந்த கதை உங்களுக்கு உங்க பாட்டி, உங்க கிராமம், உங்க குழந்தை பருவம் நினைவுக்கு வந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நினைவுகளை மறக்காம வைத்துக்கலாம்.